மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தேமுதிக தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பெருமாள் மணி, இது யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கும்? இல்லை, பொதுவாகவே நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் அந்த 2 திராவிட இயக்க முன்னேற்ற கழகங்களும் வந்து முன்னேற்ற கழகங்கள் ரெண்டுமே வந்து பண்ணாங்க. கூட்டணி வந்து கூட்டணி பேரங்கள் என்பதும் கூட்டணி குறித்த ஊகங்கள் என்பதும் தொடர்ந்து இருக்கக்கூடியதான். ஆனால் 89லேருந்து நீங்கள் 2016 இப்போ வரைக்கும் உள்ள தேர்தல் பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற கட்சிகள், அதாவது முன்னேற்ற கழகங்கள் தவிர பிற கட்சிகள் வந்து யாரோட யார் கூட்டணி போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அப்படி எழுப்பப்பட்டு வரும். அந்த கட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்துருவாங்க. இப்படி தான் இது வந்து ஒரு பேட்டர்னாகவே நடக்கும். எப்படின்னா, அவங்கள சுற்றி பெரிய அளவில் செய்திகள் உருவாக்கப்படும். அது வந்து 98 தேர்தலை பொறுத்தளவில் அந்த பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா, மதிமுகவும் பாமகவும் வந்து அதிமுக கூட போவாங்களா, பாஜகவை சேர்த்துப்பாங்களா, 2001 தேர்தலில் ஐயா மூப்பனார் எந்த பக்கம் போவார், இப்படிங்கிற செய்திகள் வந்து அப்படி கட்டி எழுப்பப்படும். ஆனால் அவங்க ஒரு முடிவெடுத்து யாரோ ஒருத்தரோட போய் சேர்ந்துருவாங்க. இந்த முறையும் அதே போல் ஊடக செய்தி சேனல்கள் விவாதித்தன, பத்திரிகைகள் விவாதித்தன. ஆனால் வழக்கமாக முடிவெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து விஜயகாந்த் மாறி தான் தனித்து போட்டியிடுவதாக அறிவில்லை. அது அவருக்கு இது ஒருவேளை அந்த வார்த்தை நாகரிகமான வார்த்தையான எனக்கு தெரியல. அது அந்த வார்த்தைக்கு வேறு வார்த்தை தெரியாதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். இது அரசியல் தற்கொலை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கலாமா தேமுதிகவுக்கு? ஏன்னா தொடர்ச்சியாக அவர் பிரகாஷ் ஜவடேகரை சந்திக்கிறார், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போனாலும் சந்திக்கிறார், திமுக தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அதை உறுதியாக எந்த இடத்துலையும் மறக்கல. கடைசியாக அவர் கொறடா மறுத்தார், சந்திரகுமார் மறுத்தார். அதுவும் திமுகனு குறிப்பிட்டு மறுக்கல. அதிமுகவை தவிர வேறு எல்லா கட்சிகளுடனான ஒரு நட்பு வட்டத்திலே தான் அவர் இருந்து கொண்டிருந்தார். பிரகாஷ் ஜவடேகர்லாம் தொடர்ச்சியாக வந்து சந்தித்தார், பேசினார். முதல்லேயே ஒரு தெளிவான பார்வையை விஜயகாந்த் எடுக்க தவறிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்திருந்தார், ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது தெளிவாக திட்டமிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்? அவர் தெளிவாக தான் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஏன் இவ்வளவு நாளா எல்லாருக்கும் எல்லோருடனான பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்காங்க? அதாவது இப்போ வந்து எல்லாரும் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று, எங்களோட யார் கூட்டணிக்கு வரீங்களோ அவங்க எங்கள் தலைமையை யார் ஏற்றுக்கிறீங்களோ அவங்கள வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க விஜயகாந்தை போய் பார்க்கவே இல்லை. விஜயகாந்த் காஞ்சிபுரத்தில் மாநாடு போட்டப்போ கூட, திருப்புமுனை மாநாடு போட்டப்போ கூட காங்கிரஸ் வாழ்த்து சொல்லிச்சு, பாரதிய ஜனதா வாழ்த்து சொல்லிச்சு, திமுக வாழ்த்து சொல்லிச்சு, கம்யூனிஸ்டுகள் வாழ்த்து சொன்னாங்க, மதிமுக வாழ்த்து எல்லாருமே சொன்னாங்க. நிச்சயமா பாமகவால் விஜயகாந்த் பாமகவினுடைய தலைமை, தட் மீன்ஸ் அன்புமணி ராமதாஸ் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஒருபோதும் விஜயகாந்த் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறது அரசியலில் அரிச்சோடி தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும். அதனால அவங்க அழைப்பு விடுறதோ அல்லது வாழ்த்து விடுறதோ நடவாத காரியம். அதனால இன்னைக்கு பாமகவையும் சேர்த்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பாமக, திமுக, அதிமுக 3 கட்சிகளும் பிரம்மாண்டமான முறையில் விளம்பரம் கொடுக்கிறார்கள், இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய அளவிற்கு பணம் சம்பாதித்திருப்பார்கள் அவர் பேசுறாரு. எல்லாம் 3 கட்சிகளும் அவர் அந்த பார்வையில் தான் பார்த்தார். ஆனா பாஜகவோடு நட்பு பாராட்டினார். இன்னைக்கும் கூட அவர் பாஜகவை விமர்சிக்கல, மக்கள் நல கூட்டணி விமர்சிக்கல. மக்கள் நல கூட்டணியின் கொள்கையில் எனக்கு பிடித்திருக்கின்றன என்று சொன்னவர் தான். ஏன் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திற்குண்டான அவரோட நிலைப்பாட்டில் எந்த குழப்பமும் இல்லைங்க. அவர் ஆஃபீஸில் இருந்தார். யாரெல்லாம் அவர் மாநாடு போட்டார், மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னாங்க, நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. அது அவரோட கேப்டன் டிவியில் அவர் இது ஸ்க்ரோலிங் போட தான் செஞ்சார். எனக்கு மாநாட்டுக்கு இவங்கெல்லாம் வாழ்த்து. அப்புறம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, நாங்கள் உங்களை வந்து பார்க்கணுன்றாங்க. அவர் கொடுக்குறாரு. எந்த நேரத்துலையுமே அவர் சார்பாகவோ அவர் கட்சி சார்பாகவோ இவங்க இப்போ பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடே எடுத்துங்க, அவங்க சொன்னாங்க இன்னமும் என்டிஏல தான் விஜயகாந்த் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் நல கூட்டணி நான் எப்படி எடுத்துக்கிறேன் மணி, இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா மக்கள் நல கூட்டணி இருக்கிறாங்க, இடதுசாரி மக்கள் நல கூட்டணி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. முதல்ல எதிரிகள் யார் என்று தெளிவாக வரையறுத்துட்டாங்க. பாஜக, பாமக, காங்கிரஸ், திமுக, அதிமுக 5 பேரோடும் கூட்டணி கிடையாது என்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு தெளிவான முடிவு கொண்டாங்க, யாரோடும் கிடையாது, நாங்கள் தான் தனித்து அப்படின்னு. காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்து நாங்கள் அதிமுக வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. திமுக அந்த முடிவுக்கு வருது. அதிமுக இன்னும் அவர்கள் ஒரு முடிவை அறிவிக்கல, யாரோடும் பேச்சுவார்த்தையும் நடத்தல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இவர் அந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவுக்கே வராமல் இருந்தது அவர் ஒரு குழப்பவாதியாகத்தானே பார்க்க சொல்லிட்டாருல. இன்னும் தேர்தல் தாமதங்கிற இல்ல, தாமதங்கிறது நம்ம பார்க்குற வேகங்க. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவங்க நவம்பர் மாதம் 2ஆம் தேதியே வந்து அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 68 நாட்கள் இருக்கிற நிலைமையில் இவர் இதை அறிவிச்சிருக்கிறாரு. நாம் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் நாம வந்து தொடர்ந்து விஜயகாந்த் குறித்து நமக்கு ஒரு ஆசை இப்படி எடுத்துக்கலாமா? திமுக அதிமுகவிற்கு மாற்று அப்படின்னு ஒரு காலத்துல மதிமுக உருவாகி வந்தது. பின்னால அவங்களால பெரிய அளவுல தனியா நின்று சர்வே பண்ண முடியல. அதன் பிறகு தேமுதிக எமர்ஜ் ஆகி வந்தது. கடந்த தேர்தலில்
அதிமுகவோடு கூட்டணி வைத்த பிறகு அவர்களுக்கான வாக்கு சதவீதம் பெரிய அளவில் சரிவை சந்தித்து தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டுகிறது. இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் வர்றாங்க. ஆமா, மக்கள் நல கூட்டணி வருகிறது, நாம் தமிழர் கட்சி வருகிறது, வருகிறது, பாமக வருகிறது. வருகிறது. அப்ப நிறைய பேர் வர்றாங்க. இதுல இந்த மாற்றுங்கிற இடத்துல இருந்து நாம் கரைந்து போய் விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாமும் மாற்று என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு விஜயகாந்த் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இல்லை. விஜயகாந்த் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர் தாங்க எந்த ப்ரெஷருமே இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடியது யாருன்னா அவர் தான் சந்திக்கிறாரு. அவருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா போன தடவை அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. நீங்கள் காஞ்சிபுரம் மாநாட்டில் அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார். என்னன்னா, நீங்கள் போன தடவை என் தொண்டர்களை, என்னுடைய கட்சி நிர்வாகிகளை நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனீங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி நான் உங்களை விட மாட்டேன் இந்த தடவை அப்படின்னு சொன்னார். விஜயகாந்த் தன்னோட கேடர் பலத்தை நம்புறாரு. தான் அரசியலில் எதை நோக்கி போகணுங்கிறதுல தெளிவாக போகிறாரு. நீங்க தனித்து நின்று ஒருவேளை ஒரு வாதத்துக்கு 10% வாக்குகள் வாங்குவார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 10% வைத்து அவரால் நிச்சயமா ஆட்சி பிடிக்க முடியாது. இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய டேட்டா தான். மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, எங்கே வாக்களிப்பாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று இந்த தடவை உறுதியாயிருக்கு. என்னன்னா, இவ்வளவு நாட்களும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணிகளை வலுவாக கட்டியமைத்து சவாரி செய்தார்கள். இந்த முறை திமுகவும் அதிமுகவும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. இதில் அப்போ அதிர்ச்சி என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டு கட்சிகளோடும் சேர வேண்டாம் என்ற முடிவு வந்து திமுக அதிமுகவிற்கும் அதிர்ச்சி அளிக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க அதிர்ச்சி நீங்க வந்து எப்படி தனித்து விடப்படுதுன்னா, மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே உறுதியாயிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலில் திமுக அதிமுகவோடு, இப்போ திமுகவோட வந்து காங்கிரஸ் மட்டும் இருக்காங்க. காங்கிரஸுமே இந்த 2014 தேர்தலுக்கு பிறகு பிளவுபட்டு காங்கிரஸும் தமாகவும் என்று தனியாக இருக்கிறதுனால காங்கிரஸினுடைய ஒரு பிரிவு அவங்களோட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆக இது திமுக அதிமுக தான் இதை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் தனித்து விடப்பட்டிருந்தது, காங்கிரசும் தனித்து விடப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. தனித்து விடப்பட்ட 2 பேர் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் வேறு வழியின்றி. மற்றவர்கள் அவர்களை புறந்தள்ளி, அவர்கள் என்று சொல்வது அதிமுக சேர்த்தே சொல்றேன், அதிமுக திமுக காங்கிரஸை புறந்தள்ளி இந்த பக்கம் தனியாக நிற்கிறார்கள். கொள்கை அடிப்படையில் அவர்களுக்கு யாரோடு உடன்பாடு இருக்கிறதோ அவர்களோடு ஒரு அணி கட்டமைத்திருக்கிறார்கள். இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மட்டுமே அதிர்ச்சி என்று வைக்கப்படுகின்ற பொழுது திமுகவோடு இணைந்த காங்கிரஸுக்கும் அதிர்ச்சி தானே? அதான் வந்து அதிர்ச்சின்னு பார்க்கவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் பீகார் தேர்தல் எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமாருக்கும் லல்லு பிரசாத் யாதவ் அவங்க வந்து சவுத் நார்த் மாதிரி இருந்தாங்க. 2 நார்த் போல் சவுத் போல் மாதிரி இணையவே முடியாத ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் ஏன் இணைந்தார்கள்? அந்த செக்குலர் ஃபோர்ஸ் ஒன்றா இணைந்தாதான் நான் செக்குலர் ஃபோர்ஸை வந்து ஒழிக்க முடியும்னு முடிவு பண்ணாங்க. பிஜேபியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக எந்த சமரசம் வேணாலும் செய்துக்கலாம், ஏன்னா மக்கள் நல முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது மாதிரி இருக்கு சிந்தன். நான் வர சிந்தன் உங்க விஷயத்துக்கும் நான் வரேன். உங்க நீங்க இந்த நான் செக்குலர் ஃபோர்ஸ் வந்துவிடக் கூடாது என்பதில் ஒரு தென் துருவமாகவும் வடதுருவமாகவும் இருந்த நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் ஒன்று சேர்ந்ததை பாராட்டக்கூடிய காங்கிரஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய அந்த நான் செக்யூலர் என்று சொல்லக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து ஏன் திமுகவோடு இணையவில்லை? அல்லது திமுக ஏன் காங்கிரஸோடு இணையவில்லை? சார், நீங்க இது ஏன் நீங்க பண்ணல? அது ஏன் நீங்க கால சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் எது பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். சரிங்களா? ஒண்ணு சிந்தன் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல அவங்க சிபிஎம் வந்து பொலிட் பீரோல என்னத்தமா ரெசல்யூஷன் போடுறாங்க, காங்கிரஸோட கூட்டணி இருந்தால்தான் இந்த வெஸ்ட் பெங்கால்ல நம்ம ஜெயிக்க முடியும், மம்தா பானர்ஜி வீழ்த்த முடியும். பச்சை போய் நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கட்சியை சார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. கட்சி சார்ந்து உங்க கட்சி சோனியா காந்தி சொல்லிருக்காங்க. தேவையில்லாத வாதம் நீங்க சொல்லவே அவசியம் இல்ல. கையில வச்சிருக்கீங்களா? பயம் வந்துருச்சு. கையில வச்சிருக்கீங்களா? நீங்க போய் சொல்லாதீங்க. கட்சி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சுதா இவங்க வந்து டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு பிரஷர் கொடுத்துட்டாங்க. நான் நினைவுபடுத்துறேன் காங்கிரஸ் செயற்குழு சிந்தர் வேணா இங்க இருக்கிற சூழ்நிலைக்காக வேணா மாத்தி சொல்லலாம். ஆனா ஒரு மனசாட்சி சொல்லலாம். நான் நினைவுபடுத்துறேன். ஒரு நிமிஷம் அடுத்த ஷோல பொலிட் பீரோட ரெசல்யூஷனை நான் இங்க காட்டுறேன். இங்க காங்கிரஸ் செயற்குழுவில் திமுகவோடு கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டி என்று முடிவெடுக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் இருங்க. எடுக்கப்பட்டதா இல்லையா? ஒரு நிமிஷம். காங்கிரஸ் செயற்குழுவில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு நமக்கு நான் இப்படி சொல்றேன், காங்கிரஸ் செயற்குழுவில் அதிமுகவோடு கூட்டணி என்று முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் செயற்குழுவில் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது ஏகமனதாக அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எதற்காக அவங்க முடிவு எடுக்கறாங்கன்ற விஷயத்தை எடுத்த பிறகு நம்ம பேசுவோம். இப்ப எடுத்தாங்க என்ன அப்படி நீங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கற்பனைக்கு எட்டாவது தூரத்துல பேசுறது என்ன நடைமுறை? அத மட்டும் உங்களுக்கு புரியலையா?
காங்கிரஸ் செயற்குழுவில் ஏற்கனவே இவ்வாறு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது அப்படி நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? ஏன்? செயற்குழு எடுக்க மீட்டிங் எடுக்க செயற்குழுல முடிவு எடுக்க நான் பேசுறேன் அப்புறம். அதேதான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுவில என்ன எடுத்தாங்கங்கிறது நீங்க தான் ரைட்டா சொல்ல முடியும், ரைட்? அதேதான் அவர் சொல்றாரு. சிபிஎம் பொலிட்டிக்கல்ல என்ன முடிவு எடுத்தாங்கங்கிறது காங்கிரஸ் எப்படி தெரியும் கேக்குறாங்க. எல்லா பத்திரிகையில எல்லா ஊடகங்களும் வந்துச்சு. நான் எடுத்து வந்து குடுக்குறதா சொல்றேன். இப்ப காங்கிரஸ் சார்பா நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்து வந்து குடுக்குறேன் தைரியமா சொல்றேன். நான் போய் சொல்றேன். அவங்க எடுத்துட்டு வந்து உறுதியாக குடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது ஒரு இருக்கட்டும், அந்த வாதத்துக்குள்ள திருப்பி வரேன். இதுல மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு தேமுதிக வந்திருந்தால் கிங் மேக்கரா என்ற ஒரு வாதத்தை வைத்த பொழுது அவர் மக்கள் நல கூட்டணிக்கு வருகை தர ஆயத்தமாக இருந்தால் அவர் கிங் ஆக்குவதை குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் என்ற அளவிற்கு கூட திருமாவளவன் பேசியிருந்தார். கிங் ஆக்குவதை குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொன்னார். இதே அரங்கில் அவர்கிட்ட அந்த கேள்வி வைத்த பொழுது கூட நல்லக்கண்ணு அவர்களை கிங் ஆக்குவதை குறித்து பரிசீலிக்க தயங்குகிற நீங்கள், இன்னும் பிற வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் ஏன் திருமாவளவனே கிங் என்று சொல்லுகின்ற பொழுது பரிசீலிக்க தயங்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை கிங் என்றால் பரிசீலிக்க தயாராக இருப்பது எவ்வளவு பெரிய பலவீனம் என்று வாதத்தை அந்த அளவிற்கு கிங்காக பரிசீலிக்க தயாராக இருந்த நிலையில் இது மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சியா இல்லை? அதாவது நீங்க திருமாவளவன் அவருடைய எங்களுடைய தலைவர்கள்ல முக்கியமானவர். அது ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சியை அழைக்கிறீங்க. நான் அழைக்கிறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறதா முடிவு பார்க்கலாம் அப்படி இல்லை. எங்களுடைய லாஜிக்கை எடுத்து வைக்கிறதுக்கான கதவு ஓப்பனில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இங்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் தலைவர். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொள்கை தான் எங்களை இணைச்சது. ஆனால் இன்னொரு கட்சி வரும்போது நல்ல தலைவராக பார்க்க முடியலையா? ஏங்க, நான் எல்லா தலைவரும் எங்களுதுல முதலமைச்சருக்கு தகுதியான கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். நேர்மையானவர்களை கொண்ட, யாராலும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஏராளமான தலைவர்களை கொண்டிருக்கோம். ரெண்டாவது, யாராவது தவறு செய்தால் சட்டையை பிடிச்சு வெளியில தள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு, நாங்க செய்வோம். சரியா? இப்ப அதுல விஷயம் ஒரு கூட்டணியில் இருக்க ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருக்கும்போது இதே வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க சட்டை பிடிச்சு தள்ளிருந்தீங்கன்னா அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப வந்து சட்டை பிடிச்சு தள்ளுவாங்க. அவங்க தான் சட்டை பிடிச்சு வெளிய தள்ளிருக்காங்க. நகைத்தை அதாவது ஒரு கட்சியை நாங்க அழைக்கும் போது இதுதான் முடிவென்று சொல்லி அழைப்பதை விட வாங்க விவாதிக்கலாம் என்கிற ஜனநாயகபூர்வமான அணுகுமுறையை தாண்டி அதுல எதுவும் இல்லை. அந்த விவாதத்திற்கான வாய்ப்பை கூட திருமாவளவனுக்கும் வைகோவிற்கும் இன்னபிற இடதுசாரி நாங்க ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். எங்களுடைய தலைவர்களை நீங்க இப்பவும் விசிகேல இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா, அப்புறம் எப்படி அவங்க நல்ல கண்ணுவும் மற்றவர்களை வந்து அறிவிப்பாங்க? திருமாவளவன் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நரேந்திர மோடியா? திமுக காங்கிரஸ் அதிமுகவின் டி டீம்னு சொன்னா நீங்க எப்படி கோவப்படுவீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு அணி உருவாவது ஒரு அணி உருவாவதை ஒரு அணி உருவாகி இருக்கிறது, அதை கண்டு ஏன் இவ்வளவு அச்சம் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்கறாங்க. நீங்க பேசுறீங்க இந்த வார்த்தையை. நானே ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். ஊடகங்கள் ஊடகம் செய்கின்ற தினசரி வேலைகள் இதெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். இல்ல நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். நான் வந்து நோ நான் திருப்பி இல்ல மக்களுக்கு நியூஸ் 7 சேனல் வந்து ரெப்ரசன்ட் இல்ல நான் திருப்பி ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். நான் திருப்பி ஏமாத்தி பல திருப்பி கேக்குறேன். இது கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலை செய்து கொண்டு மக்கள் மத்தியில் போய் இல்லங்க, நான் முழுமையா சொல்லிடுறேன். இதுதான் மக்கள் சொன்ன ஜெயலலிதாவோட கூட்டணியில இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு வெளிய வந்துட்டு ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். உங்களுக்கு நான் எந்த கூட்டணியில இல்லையா? தனித்தேர்தல் இருந்தாங்க. சுதா இதே கூட்டணியில இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இன்றைக்கு அந்த அம்மா கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளப்பற வெளிய வந்திருக்கு. இதே அரங்கல யார் இவங்க ஒண்ணு வெளிய வரலையா? அந்த அம்மா கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளாங்க. இதே அரங்கல எத்தனை நாள்ல வந்து அந்த அம்மா வீட்டு வாசப்படியிலே வந்து வர சின்ன ப்ளீஸ் லிசன். இதே அரங்கல ஈவி கேஸ் மதிப்புக்குரிய தலைவர்கள் ஜெயலலிதாவின் வீட்டு வாசலில் இருந்தார்கள் தவமாக. இல்லை என்று சொல்லட்டும். அன்னைக்கு அந்த அம்மா என்ன பேச விடுங்க. ஈவி கேஸ் இளங்கோவன் சிக்கி கொண்டு வழக்கு நடத்தவில்லை. ஈவி கேஸ் தெரியாது. பயத்தில் ரொம்ப கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லா விஷயத்தையும் பேசலாம். மக்கள் நம்ம அந்த வீடியோ வேணா திருப்பி மக்கள் முன்னால பேசலாம். நான் திருப்பி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். நீங்க பதட்டமாய் பேசிட்டு சுதா ஒரு சின்ன பிரேக். ஐயோ கைவிடப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயார். இதே அரங்கில் திரு ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்களுடனான நேர்காணலின் போது ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் ஓராண்டிற்கு முன்பு திரு கருணாநிதி அவர்களை பற்றிய கடுமையான விமர்சனங்களை வைத்த காணொலியை நேரடியாக போட்டு காண்பித்தோம். 2G ஊழலால் தான் காங்கிரஸ் ஆட்சியே இழந்தது, இவர்கள் ஊழல் செய்துவிட்டு எங்கள் மீது பழியை போட்டார்கள் என்று ஈவி கேஸ் இளங்கோவன் சொல்லியிருந்தார். ஒருபோதும் இனி காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஒருபோதும் என்று சொன்னவர் சட்டப்பேரவை தேர்தலிலும் சேர்த்தே என்று சொன்ன காணொலியை இதே அரங்கில் பலமுறை போட்டு காட்டியிருக்கிறோம்.
தேர்தல் காலங்களில் இதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு தள்ளி வைத்துவிட்டு அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை மையப்படுத்திய கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றன என்பது யதார்த்தமான சூழல். அதை நாமும் புரிந்து கொள்கிறோம். அந்த கேள்விகளோடு இணைந்து பயணிக்கலாம்.